Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து தலைவல வந்து அந்த டைம் டு லீட் அப்படின்ற ஒரு இது வந்தது இல்லையா? அண்ட் ஃபைனலி சார் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஐடின் ஆக்சுவலாக வந்து பண்ணல எனக்கு, பிகாஸ் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் சார் அக்செப்ட் பண்ணி. பட் என்னை பொறுத்தவரைக்கும் சார் வந்து ஒரு மக்கள் நேசிக்கிற ஒரு பர்சன், ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப டெடிக்கேட்டட், பீப்புள் லவ்விங் பர்சன். விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் தரோ ப்ரொஃபஷனல். நீங்கள் என்ன வேணால் அவர்கிட்ட நீங்கள் வாங்கலாம். அவரோட ஃபேவரட் டான்ஸ் நிறைய இருக்கு. பெஸ்ட் டான்ஸ் ஆல்பட்டதுலேருந்து ஆமாம் ஆமாம் இன்னைக்கு நம்ம வைக்கிற மாஸ்டர் சாங்ல வரைக்கும் ஐ லவ் ஆல் திஸ் சாங்ஸ். இட்ஸ் என்டர்டைனர். உங்களோட ஃபேவரட் என்ட்ரி ஆஃப் சார் மாஸ் என்ட்ரி துப்பாக்கி நல்லா இருக்கும், ஒரு மிலிட்ரி அந்த சாங் அது நல்லா இருக்கும். பட் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் அது மிகப்பெரிய லாஸ். பிகாஸ் எவ்வளோ பெரிய வந்து அவரோட தனி இண்டஸ்ட்ரி மீன்ஸ் யூ கேன் ஒன் ஆஃப் த க்ரௌட் பிளர்னு சொல்லணும். ஸோ அந்த உயரம் வந்து எல்லாரும் தொட முடியாது. அந்த உயரம் வந்து மக்கள் கொடுத்த சார் வந்து அதுக்கான ஆர்டர் ஒரு வருஷம் பண்ணியிருக்காங்க. உங்களோட படம் வந்து எவ்வளோ ஸ்பெஷல்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த டைம்ல வந்து விஜய் சார் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாரு சார்? ஒரு மெட்ராஸ் பட்டினம் படம் பார்த்துட்டு சார் வந்து சரி படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் வந்து இண்டஸ்ட்ரி நம்ம உள்ளே வரும்போது விஜய் சார் கூட அஜித் சார் கூடயும் படம் பண்ணணுன்றது ஒரு எல்லாருக்கும், அஃப்கோர்ஸ் ரஜினி சார், கமல் சார்லாம் கண்டிப்பாக இவங்களாம் விஷ்லிஸ்ட் இருக்காங்க. ஸோ அப்போது எனக்கு ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். ஐ ஸ்டார்டட் கரியர் வித் அஜித் சார். ஸோ டுடே வாட் எவர் ஐ எம் பிகாஸ் ஆஃப் அஜித் சார். அண்ட் அப்படி சொல்லும்போது ஆக்சுவலாக எனக்கு மெட்ராஸ் பண்ண முடிஞ்சோடனே விஜய் சார்ட்டு ஒரு கால் வந்தது. நல்ல ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் ஆல் ஸ்டார்டட். தென் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தென் ஐ மெட் சார் அண்ட் ஐ கனெக்டட் த ஸ்டோரி. தென் ஹி வாஸ் வெரி கைண்ட் எனஃப் டு அக்செப்ட் இட் அண்ட் ஹேட் லாட் ஆஃப் ட்ரஸ்ட் ஆன் மீ. ரொம்ப நிறைய ட்ரஸ்ட் வச்சு படத்துக்கு வந்தாங்க. வெரி வெரி கிரேட்ஃபுல் டு. டெஃபினட்டாக சில படம் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியாக மாறும். எங்கே போனாலும் தலைவா டைரக்டர்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற படம் எனக்கு அது இருந்தது. அண்ட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து தலைவால வந்து அந்த டைம் டு லீட் அப்படின்ற ஒரு இது வந்தது இல்லையா? ஸோ இப்போ ஆஃப்டர் எல்லாரும் பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் அண்ட் ஃபைனலி சார் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி. ஸோ அது பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஐடின் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை எனக்கு. பிகாஸ் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் சார் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் என்னை பொறுத்தவரைக்கும் சார் வந்து ஒரு மக்களை நேசிக்கிற ஒரு பர்சன், ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப பீப்புள்ஸ் லவ்விங் பர்சன். ஸோ அவர் வந்து நல்லவங்க அரசியலுக்கு வரணும், அது ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சார் அரசியலுக்கு வரதுன்றது ரொம்ப ஒரு வெல்கமிங் சைன். அதான் சொல்கிறேன், ஒரு பிகாஸ் அந்த ஆளுமை அவர்கிட்ட இருக்குது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு அவருக்கு சரியான விஷயமா நடக்கும்போது ஆஸ் அ டைரக்டரா, ஆஸ் அ வெல்விஷரா, ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், அ பிரதரா, ஐ எம் விஷிங் த பெஸ்ட் ஃபார் ஹிம். தலைவா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் சப்ஜெக்ட்னால வந்து சார் கிட்ட இருந்து ஏதாச்சும் இன்புட் மாதிரி எல்லாம் இருந்தது? தலைவா இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம். I have to, I think I have to tell you right. தலைவா இஸ் அ ஃபிலிம் தட் டைட்டில் நமக்கு வந்து அந்த படத்துக்கான தலைப்பு தான். விஜய் சார் எங்களுக்கு ஒரு நாள் கூட வந்து இப்படி சீன் எழுதுங்க அப்படி சொன்னா ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. இந்த கதை வந்து ஒரு அப்பாவோட பொசிஷனுக்கு பையன் வரான்றது தான் கதை. அது ரொம்ப தற்செயலாக நடக்கிற விஷயம், சம்மந்தமே இல்லை அந்த இதுக்கும் அவருக்கும். எப்படி ஒரு காட்ஃபாதரோ ஒரு தேவர் மகனோ அந்த ஒரு ஜோனில் தான் அது இருந்தது தவிர நம்ம வந்து அப்படி நம்ம ஒரு விஜய் சாருக்கு ஒரு இன்டென்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி அவருக்கும் எங்களுக்கு சொல்லலை, நாங்களும் நினச்சி நாங்கள் பண்ணலை. சரி, அந்த படத்துக்கு என்ன தேவையான விஷயமோ அதுதான் நாங்கள் தலைப்பாக வச்சுருந்தோம். ஓகே. அண்ட் ஜென்ரல் டிஸ்கஷன்ஸில் வந்து அவரோட ஐடியாலஜி அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு ஆக்சுவலாக வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் கதை கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு என்ன வேணும் ஆஸ் அ ஒரு டைரக்டர் ஸ்ட்ரீட்னு சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம் எப்படின்னா பண்ணுவார். அவர் சஜஷன்ஸ்னால் எதுவுமே நமக்கு பெருசாக இருக்காது. சஜஷன்ஸ்னால் இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து இது ஒரு நாடு இந்தியான்னு சொல்கிற ஒரு சீனில் வந்து சீன் பேப்பருக்கு அனுப்பிச்சிட்டேன். எனக்கு திடீர்னு சார் வந்து கூப்பிட்டாரு, ஷார்ட் மூணு முன்னாடி பக்கத்தில் வந்து கூப்பிட்டாரு, கூப்பிட்டு எனக்கு நடிச்சு காட்டுறாரு, எனக்கு இப்படி பண்ணலாமா அதை அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப அது வந்து சார் வந்து இப்படி பண்ணுறேன்னு சொல்ல கூட நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து ஒரு டைரக்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இதை நான் பண்ணலாமான்னு வந்து கேட்கறது வந்து ஐ திங்க் இஸ் கைண்ட்னஸ் அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு லேர்ன்
ம். ஒரு படம்ன்றது ஒரு டைரக்டர் விஷன்றது அவருக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு அவ்வளோ ஃப்ரீடம் டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு படங்களுக்குமே அவ்வளோ டைரக்டர் கொடுத்துருக்காரு. அது நம்மளோட கையில் இருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்றது அது நம்ம கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் தரோ ப்ரொஃபஷனல். நீங்கள் என்ன வேணால் அவர்கிட்ட நீங்கள் வாங்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு 5-6 போவோம். எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். ரொம்ப நேரம் தான் போவோம் அந்த மாதிரி. அது மாதிரி போகும்போது இது ஏன் வரேன், உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ அப்படின்வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கண்ணா அப்படின்னு. ஸோ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் த்ரூ அவுட் த ப்ராசஸ். மீ அண்ட் மை டீம் thoroughly enjoyed working with Vijay sir. அந்த நட்பு தொடர்ந்தே தான் இருந்தது. அண்ட் வந்து இஸ் a very humorous person too இல்லையா? ஆமா, அவருக்கு தான் சாருக்கு வந்து ஒரு 2 சைடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதான் இப்போ சார் வந்து எப்படின்னா இவங்கள்ட்ட ஒரு மாதிரி அவங்கள்ட்ட ஒரு மாதிரிலாம் இல்லை, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பழகுவாங்க. ஃப்ரம் த லைட் மேன் டு த டிரெக்டர், அது அவரோட பிஹேவியர் சார் பிஹேவியர் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அப்படி நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஆட் ஷூட் பண்ணால் கூட அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. உங்களை ஏதாவது ஜாலியாக கலாய்ச்சிருக்காரா? அது நான் வந்து ஆசம் சொல்லுவேன் ஸ்டேக் முடிஞ்சானே. அவர் வந்து உன் பேர் ஆசம் டைரக்டர்னு மாற்றிருங்க, என் பேரில் ஃபோன் வச்சிருக்கேன்னு ஒரு தடவை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஹியூமரஸாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இட்ஸ் வெரி, அதான் சொல்கிறது, அவர் ரொம்ப ரொம்ப ஒரு வெரி அம்சங்க. அவரோட நம்மள மாதிரி தான் நல்லா அந்த டீமுக்குள்ளே உள்ளே வந்துட்டாருன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பார். ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன். ஸோ உங்க ஃபேவரட்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆஃப் விஜய் சார். ஸோ நான் ஒரு விஷயமா கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. உங்களோட சாரோட ஃபேவரட் டான்ஸ் சாங்னா எது சொல்வீங்க? நிறைய இருக்கு. டக்குன்னு அப்படி எது ஸ்ட்ரைக் ஆகும்? எதை சொல்லுமா, நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் டான்ஸ் தான். அது என்ன ஆள் தொட்ட பகுதியிலிருந்து ஆமா இன்னைக்கு நம்ம வைக்கிற மாஸ்டர் சாங்ல வரைக்கும் ஐ லவ் ஆல் ஹிஸ் சாங்ஸ். இட்ஸ் என்டர்டெய்னர். நீங்க வந்து ரொம்ப ஏதா லைக் டக்குன்னு யூ ஆல்வேஸ் லவ் டு வாட்ச் இந்த ஒரு டான்ஸ் சாங் கூட எப்பயுமே வந்து நானே லைட்டா ஆடுவேன் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் வராது. பட் ரொம்ப ரசிச்சு பாக்குறதுன்னா வந்து எல்லா சாங்குமே பார்ப்பேங்க. வாங்க வீட்டுல விட்டுறவங்க அது என்னோட படம். பட் ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனலாக வந்து சாரோட ஃபோக் சாங்ஸ் நிறைய நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் வெரி அன்யூஷுவல். நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சரி நிறையா நம்ம கிளியில் வர சாங்கு அப்படி போட்டு சாங் வந்து இட்ஸ் டெஃபினட்டாக வந்து பயங்கரமான அந்த படம் அப்படி போட்டு சாங் அது ஒரு சைட். பட் பிரியமுடனில் ஒரு சாங் பண்ணுவாங்க, பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். டான்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நிறைய இருக்கு. என்ன சார் சாங்குக்கே எப்படி சொல்றீங்க? அடுத்து வர ஃபேவரட் மூவி, ஆல் டைம் ஃபேவரட் அது வந்து அது மேபி நான் ஓகே விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆரம்பம் இல்லையா, அது வேணா சொல்லலாம். அது வந்து காதலுக்கு மரியாதை. இன்ஸ்பயர் ஆனீங்களா சார் அந்த படத்துல இருந்து? இல்ல என்னன்னா அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் காலேஜ். ஸோ அந்த காலேஜில் போய் ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன் 97 ஐ திங்க் 92 ஃபஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். சம்திங் இஸ் ஐ பிகம் இன்ஸ்டன்ட்லி விஜய் சார் ஃபேன். அது அந்த படம் வரும்போது பயங்கர விஜய் சார் கிரேஸ் இருக்குது. ஏன் கிரேஸ் ஆச்சுன்னா அந்த கண்ணாடியில் வாங்கி நான் போட்டுட்டு இருந்தேன். அந்த கண்ணாடிலாம் வாங்கி போட்டுட்டு டிஷர்ட்லாம் தேடி கண்டுபிடிச்சி காலேஜில் போட்டுட்டு. ஸோ இதில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு ஆல்பமே வச்சிருந்தேன் காதலுக்கு மாதிரி. ஸோ ஐ வாஸ் வெரி கிரேசி அபவுட் தட் ஃபிலிம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா சார்? நான் இப்படி ஒரு ஃபேனாக இருந்தேன் நான் அப்படின்னு. சாருக்கு அவர் தெரியும் டெஃபினட்டாக வந்து. சரி நம்ம காலேஜ் முடிச்சு வரும்போது வி வாட்ச் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் அண்ட் எவ்ரி. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் போயிட்டோம் இல்லையா, அது வேற விஷயம் வந்து. பட் ஆஸ் அ ஒரு ராவா ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பையன் வந்து இஸ் பிகம் ஹார்ட்கோர் ஃபேன்னா அது காதலுக்கு மரியாதை அந்த படம். 2 படம் எனக்கு பயங்கரமா பிடிச்சது. ஒன்று காதலுக்கு மரியாதை, வந்து வாலி. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஹியூமர் சீன் அவர் பண்ணதுலயே? அதுவும் நிறைய இருக்கு. சச்சின், கில்லி. கில்லியில போட்டுட்டு பார்த்து ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருக்கலாம். அவரோட சிஸ்டர் சீன்ஸ். ஐ திங்க் ஈவன் தலைவா லைக் இட் இஸ் ஹியூமர் போர்ஷன்ஸ். அண்ட் அது நிறைய கில்லி அஃப்கோர்ஸ். அண்ட் எல்லாத்துமே அப்புறம் துப்பாக்கி. உங்களோட ஃபேவரட் என்ட்ரி ஆஃப் சார்? மாஸ் என்ட்ரியாவா? இல்ல சாரோட எனி என்ட்ரி. இந்த படத்துல வந்து சாரோட என்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கில்லி ஒரு ஜாகிங்ல வருவாங்க. ஆமா, ஊட்டி போல அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரொம்ப சட்டிலா இருக்கும், நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். அண்ட் துப்பாக்கி நல்லா இருக்கும். ஒரு மிலிட்ரி அந்த சாங்ல வரும், அது நல்லா இருக்கும்.
நிறைய ஒரு ஒரு மாஸ் ஹீரோ. அவருக்கு வந்து நம்ம என்ட்ரி தனியாக டேரக்டர்ஸ் யோசிப்பாங்க இப்படி வரணும்னு சொல்லி. அது வந்து சார் கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி டேரக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அது வந்து ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணணும். நாங்கள் தலைவலில் வச்சுருந்தோம் ஒரு டான்ஸ், ஒரு என்ட்ரியில் வச்சுருந்தோம். பட் எஸ் டெஃபினட்டாக எல்லா படத்தோட ஓப்பனிங்கோட கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். சில நமக்கு மைண்டில் ரொம்ப ஸ்டே ஆகும் இல்லையா, அந்த படங்கள் தான். ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து யுவர் ஃபேவரட் மொமெண்ட் வித் சார், ஒரே ஒரு மொமெண்ட், இது வந்து நான் இப்போ இந்த இடத்துல அகெயின் அந்த மொமெண்ட்டை மட்டும் நான் ஃபோட்டோ போட்டு இங்கே வைக்கலாம் அப்படின்னா ஒரு மொமெண்ட் சொல்லணும். நிறைய இருக்கு. அதுதான் ஏதாவது ஒன்று டக்குன்னு இந்த மொமெண்ட் கண்டிப்பா வந்து படம் பண்ணலான்னு ஷேக் பண்ண ஹேண்டு, அது மறக்க முடியாத மொமெண்ட். அது ஒரு வீட்டில் நான் 3 கதை கொண்டு போனேன். ஒரு கதை ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன். கதை சொன்னோன்னே இது நல்லா இருக்கே அப்படின்னாரு. மற்ற கதை சார் அப்படின்னா, அது இது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னாரு. இல்லை சார் இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது சார், எனக்கு பிடிச்சிருக்கு, இது பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க, கை கேட்க மாட்டேன். மற்ற கதை கேட்கவே இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. படம் முடிச்சுட்டு ஆகஸ்ட் 9th 2013 படம் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 6th நானும் சார் படம் பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு க்யூப்ல படம் பார்க்குறோம். டிஐ தேட்டரில் சரி க்யூப் சினிமாஸில் படம் பார்க்குறோம். படம் பார்க்க 2 பேர் மட்டும் தான் பார்க்குறோம் படத்தை. ஆமாம், யாருமே கிடையாது, 2 பேர் மட்டும் படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு எங்களுக்கு ஹக் பண்ணாங்க. ஹக் பண்ணிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னாங்க. செல்ஃபி ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அது வெளியே யார்ட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ் பண்ணுற ஃபோட்டோ. சாரை வந்து நம்மளை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி இந்த படம் கொடுத்தாங்க, அவரை நான் ஹாப்பி பண்ணிட்டேன் அப்படின்ற எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் மூமெண்ட் அந்த படம் தருணம் அது. ஸோ அது ஒரு மறக்க முடியாத தருணம். அது நிறையா இருக்குது. அண்ட் வந்து எல்லாருமே வந்து விஜய் சாரோட ஒரு செகண்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் சாரோட? ஏன்னா அவர் இப்போ லாஸ்ட் ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கா? அதான் சார், எனக்கு ஐம் ரியலி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் ஒர்க் இன் தலைவா. நான் ரொம்ப பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் சார் ஒர்க் பண்ணது. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து 2 தடவை ஆக்சுவலி சப்போஸ் டு ஒர்க். அது வந்து ஒரு ஸ்டோரி ஆல்மோஸ்ட் சார் ஓகே பண்ணி ஒரு தடவை பைரவா டைமில் நடக்க வேண்டியது. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை மீட் பண்ணோம். ஸோ 2 தடவை மீட் பண்ணோம். பட் அது காலங்கள் சரியாக அமைய வரணும் இல்லையா, அதுதான். அது அமைஞ்சு வந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுதான். பட் கண்டிப்பாக வந்து சாருக்கு நோஸ் மை ஸ்ட்ரென்த் தெரியும், எனக்கு எப்போ கூப்பிடணும் சாருக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த டைமில் கண்டிப்பாக சார் கொடுக்கும்போது எனக்கு கதையோட கண்டிப்பாக நான் சார் வந்து சொல்லிட்டாரு அடுத்த படம் தான் கடைசி அப்படின்ற மாதிரி. எவ்வளோ இண்டஸ்ட்ரி வந்து சார் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிஜமாலுமே அப்படி அதுதான் சாரோட ஒரு வே இருக்கு இல்லையா, சார் டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம இண்டஸ்ட்ரி பர்சனா இட்ஸ் அ ஹியூஜ் லாஸை நான் ஃபீல் பண்ணுறேன். சாருக்கு ஒரு லார்ஜர் பிக்சர் இருக்குது, ஒரு லார்ஜர் ஒரு விஷயங்கள் அவர் எதிர்பார்க்குறாங்க. ஒரு லார்ஜர் விஷன் இருக்குன்னு சொல்லணும், பெரிய விஷன் இருக்குது. அந்த விஷன் வந்து சினிமா தாண்டினது. இது வந்து இஸ் அபவுட் இஸ் வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த பீப்புள் என்ன சொல்லும்போது அதுக்கு நம்ம வந்து நான் விஷயம் பண்ணணும் கண்டிப்பாக. ஆஸ் அ வெல் விஷராக, ஆஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் டைரக்டர் ஆர் ஃப்ரெண்ட் என்ன கூட சொல்லலாம். கண்டிப்பாக நான் அதை விஷயம் பண்ணணும் சாருக்கு. பட் இண்டஸ்ட்ரி பொறுத்திங்கன்னா அது மிகப்பெரிய லாஸ். அது வந்து என்னென்னா பிகாஸ் எவ்வளோ பெரிய இன்னைக்கு வந்து அவர் ஒரு தனி இண்டஸ்ட்ரி மீன்ஸ் யூ கேன் இஸ் ஒன் ஆஃப் த க்ரௌட் பில்லர்னு சொல்லணும். ஸோ அந்த உயரம் வந்து எல்லாரும் தொட முடியாது. அந்த உயரம் வந்து மக்கள் கொடுத்த சார் கொடுத்துருக்காங்க. சார் வந்து அதுக்கான ஆர்டருக்கு எவ்வளோ வருஷம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சார் மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து நம்ம டிபேட் பண்ணவே முடியாது நம்ம இது நல்லதா கெட்டதான்னு. ஆஸ் அ இண்டஸ்ட்ரி பர்சனா எஸ் ஐ வாண்ட் டு விஜய் சார் சி மூவி. ஆஸ் அ ஃபேனாக சொல்கிறேன், ஐ வாண்ட் டு சி விஜய் சார் ஃபிலிம்ஸ் மோர். ஐ வாண்ட் டு ஒர்க் விஜய் சார். ஐ வாண்ட் டு கோ அண்ட் செரிஷ் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஆசையாக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து ரீசெண்டாக பாஸ்கி சாரையுமே இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் ரிகார்டிங் சாரோட பர்த்டே. அப்போ அவரும் இதே சொன்னார், நான் வந்து அவரை சினிமா தோனின்னு தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே யூ ஆல் ஹவ் ட்ராவல்டு வித் ஹிம் அண்ட் யூ ஹவ் லைக் அவரை கம்ப்ளீட்டாக அதான் சொல்கிறேன். அவர் அதான் ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப காம் வேர்ட்ஸ் ஆர் மெஷர்ட் அண்ட் இஸ் ஆல்வேஸ் திங்கிங். அது ரொம்ப இருக்கும். அவர் நம்ம அமைதியாக இருக்கிறதுனால ப்ராசஸ் பண்ணல, திங்க் பண்ணலாம் கிடையாது. நமக்கு புரியாது ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னு, அதுக்கப்புறம் போக போக புரியும். இஸ் வெரி டீப். சார் ரொம்ப டீப்பான ஒரு பர்சன். அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து நிறைய அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் ஐ இஸ் டேக்கிங் திஸ் ஸ்டெப் டெஃபினெட்லி சம்திங் எஸ் தாட் ஸோ மச்
அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஐ ஹேவ் சம் பிக்சர்ஸ், சில பிடிஎஸ் பிக்சர்ஸ். Yes. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது please. சொல்லுங்க. பயங்கரமா வந்து ஒரு நரேஷன் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், இது வந்து அந்த அந்த வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து சார் வந்து கை தூக்கணும், அந்த ஷாட்டு ட்ரெயிலரில் கூட வரும் அந்த ஷாட்டு. அந்த ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லீடு மூட பற்றி சொல்லிட்டு இருக்கேன் சார்கிட்ட. சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப அட்டென்டிவாக, எந்த டைவர்ஷன் இல்லாமல் ஒரு டைரக்டர் என்ன சொல்ல வராங்கன்னு ரொம்ப உள்வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு அவரோட ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வாவ் அப்படி இருக்கும், நம்ம கொடுத்த இன்புட் ஒரு 20% இருக்கும். ஆனால் அங்கே வெளியே வரும்போது ஒரு அப்படி ஒரு மேஜிக்காக ஒன்று வரும். ஸோ அது அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட கரிஷ்மா, அவரோட ஆரா ஒன்று கொடுப்பார் இல்லையா, அது அன்பிலீவபிள் இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஸோ தலைவா த வே ஹி கேரிட் த ஓல்ட் ஃபிலிம் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். நீங்கள் என்ன வேணால் எழுதலாம், அது வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, பீப்புள் பிலீவ் பண்ணணும், கேட்கணும் இல்லையா. இதில் என்னென்னா அவர் வந்து ஞாபகம் இருக்குது, அவர் கேரக்டர் எப்படின்னா ஒரு படிச்சுட்டு ஒரு ஃபாரின் படிச்சுட்டு திடீர்னு ஒரு பையன் வந்து டான் ஆகிட்டார். ஒரு சீனில் இருக்குது, அவர் ஷூட் பண்ணோம் ஒரு ரவுடியை. சொன்னார் இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஞாபகம், இல்லை நான் வந்து ஷூட் பண்ண நல்லா இருக்காது, என் கூட இருக்காங்க ஷூட் பண்ணிட்டோம். அவங்க வந்து நான் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப விலக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருந்தது. ஆக்சுவலாக அவர் வந்து ஸ்கிரிப்டையும் பார்க்குறாரு, கூட இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சீக்வன்ஸ், மாண்டேஜ் சீக்வன்ஸில். அவர் என்ன சொன்னார்னா, அது காரணம் சொன்னார்னா, நான் இப்போ தான் படிச்சுட்டு வரேன், அது டக்குன்னு அன்ரியலிஸ்டிக் ஆகிடும், ஒரு லாஜிக்கலாக இருக்காது. திடீர்னு நான் ஆகிட்டேன், அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன். பட் அவர் தேவை ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் ஃபைட் கூட பார்த்தீங்கன்னா அந்த கத்தி கையில் வர வரைக்கும் அவர் தற்காத்துக்க ட்ரை பண்ணுவார். அந்த கத்தி வந்த அப்புறம் தான் அவர் வழி இல்லாமல் தான் அதை பண்ணுவார். ஸோ அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு, அது எக்ஸ்பிரஷன்லையும் சரி, டில் த மெமரிஸ் ஆர் வெரி ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். ஒரு சாங் ஷூட் தான் நினைக்கிறேன், சாங் ஷூட்டு. அந்த சாங் ஷூட்டில் நிறைய ஒரு அசண்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ரோவில் வந்து என்ன பண்ணிட்டேன், தலைவா சாங்கில் என் அசிஸ்டன்ஸ் எல்லாம் எல்லாருமே விஜய் சார் ஹார்ட்கோர் ஃபேன். அவங்க எல்லாரும் எனக்கு ஒரு அன்றைக்கி அந்த படத்துக்கு மட்டும் 9 அசிஸ்டன்ட்டு ஹார்ட்கோர் ஃபேன்ஸ். அவங்க எல்லாம் என்கிட்ட ஒர்க் பண்ண விட விஜய் சார் கூட ஒர்க் பண்ணுன்ட்டு தான் வந்தாங்க. அந்த சாங்கில் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஷோ இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அசிஸ்டன்ஸ் ட்ரெஸ் போட்டு விட்டேன். தலைவான் சாங் எல்லாம் வந்து தலைவான் பாடுறது வந்து ஃபர்ஸ்ட் ரோ பசங்க எல்லாருமே அசிஸ்டன்ஸ். அதில் வந்து இப்போ கிருஷ்ணா மாரிமுத்து தாராள பிரபு பண்ணாரு, ஊமனை பண்ண கார்த்திக், அவங்களாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருப்பாங்க. அதை திடீர்னு விஜய் சார் தெரியாது, அது வந்துட்டு திடீர்னு டேக் பண்ணும்போது சிரிச்சிட்டாரு, என்ன இவங்களாம் நிற்கிறாங்க அப்படி சிரிச்சாரு. அப்புறம் இன்னொரு சீன் தான் அந்த மூமெண்ட் தான் அது. ஓகே, அது ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட். அதான் அவர் பார்த்து சிரிச்சிட்டாரு, இது இவங்கெல்லாம் பாடுறாங்க அப்படின்னு. எந்த டைரக்டருமே இந்த ஒரு கால் எடுத்திருப்பாங்களான்னு தெரியல சார். இல்ல, ஒரு அவங்களுக்கு மெமரி, படம் பண்ணுற மெமரி. யூ கேவ் தி ஸ்பேஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஷாட் அது. அது அந்த டைம்ல தான் வந்து சார் வந்து என்னையா பண்றாங்க இவங்க அப்படின்னு. பியூட்டிஃபுல் மெமரி, நைஸ் மெமரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த குண்டாஸ்ல ஒரு அஷன்ஸ் இருந்தாங்க. சார் என்ன பண்ணாரு, அவங்கள வந்து ஒரு ஒரு சின்ன சவுண்ட் இல்லை 4 பேர் சுற்றி போடுவாங்க, சுற்றி போகிற மாதிரி 4 பேர் 3 பேர் அசிஸ்டன்ஸு சிரிச்சிட்டாரு, இவங்கள பார்த்து நான் பயப்படணுமா அப்படின்னு சொன்னார். அதான் இது வந்து தலைவா சாங் எடுக்கும் போது அந்த ஒரு அந்த 500 பேர் கொடியை வச்சுலாம் பாடுற அந்த மேடை அது. ஸோ அங்கே எடுத்த ஷாட் இது. நம்ம சாங் பிரேக்கில் ஷேப்பில் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது ஹேவிங் ஒன் டைம் இல்லை, அந்த மாதிரி ஒரு செரிஷபிள் மூமெண்ட் தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதான் அமேசிங் ஸ்டில், ஸோ நைஸ். சார் ஸ்மைல் செம்மையாக இருக்குது. அண்ட் விச் ஒன், எந்த ஷூட் அப்போ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, ஃபைட் சீக்வன்ஸஸா சாரோட டான்ஸ் சீக்வன்ஸஸா? ஆக்சுவலாக சாரோட காமெடி சீன்ஸ், அவரோட டைமிங்லாம் வந்து காமெடி சீன்ஸில் ஐ திங்க் சந்தானம் அண்ட் விஜய் சாரோட காமெடி டைமிங் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அவரோட ரியாக்ஷன், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம அதை சொல்லுங்க, நம்ம அதை எழுதவே முடியாது. நம்ம வந்து வி கேன் ஜஸ்ட் ஒரு பேப்பரில் கொடுக்கலாம் தவிர அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை பியூட்டிஃபுல் ஆக்கி பயங்கரமாக பண்ணியிருந்தார். அது செட் பை சந்தானம் சாரும் விஜய் சாரோட அந்த காம்பினேஷன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். தலைவர் எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்னைக்குமே வந்து எல்லா மீம்ஸ்லயும் வந்து அவங்களோட அந்த கவுண்டர்ஸ் அண்ட் இதுதான் இப்பவுமே போய்கிட்டு இருக்கு. எஸ், அந்த இப்போ வந்து இந்த மாதிரி ஆடினா செலக்ட் ஆகிடுவாங்களா அப்படின்னு, இந்த மாதிரி டான்ஸ் ஆடி தானே தமிழ்நாட்டில் பல பேர் பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு விஜய் சார் முன்னாடியே ஆடி காட்டுவார். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் இது எல்லாமே அங்கே பாம்பேல வெர்லின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த எண்டில் வரும், பாம்பேயோட டவுன் சைடில் எண்டில் வரும். ஸோ அங்கே ஷூட் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே சாங் மாண்டேஜஸ் தான். இந்த 5 பேர் அந்த நடந்து வருவாங்க, அந்த அவங்க கூட
சாங்க்கு மாண்டேஜ் கட்ஸ் தான். ஸோ அப்போ நான் சாருக்கு ப்ரீஃப் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மூடு அதெல்லாம் ப்ரீஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் எடுத்து செலுத்தினது. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.